பாரத அன்னையை வணங்கி மக்களின் குரல் தாமரை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் சில நாட்களாக வேறு ஒரு இயக்கத்திலிருந்து தாவேகாவுக்கு தாவுகின்றனர். இது கண்டனத்துக்குரியது. ஒரு இயக்கம் சோதனை காலம் வரும்பொழுது அந்த நிர்வாகிகள் அந்த இயக்கத்தோடு தோளுக்கு தோளாக நின்று அந்த இயக்கத்தை ஆட்சி கட்டளில் அமர்த்த வேண்டும், அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இன்னொரு இயக்கத்துக்கு சென்று அவர்கள் அதிகாரத்தில் உள்ளனர், அந்த அதிகாரம் மக்கள் மாற்றத்தை வேண்டி கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அதிகாரத்தை அந்த தலைவர் துஷ்பிரயோகம் செய்கின்றார். மக்கள் இப்பொழுது எலெக்ஷன் வந்தால் 50% நிராகரிப்பார்கள். அப்பொழுது ட்விஸ்ட் வைத்து தான் அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். 108 சீட்டு. வருங்காலங்களில் 20 சீட்டு கூட தாவேக பெறுவதற்கு தகுதியில்லாத ஆகிவிடும். மற்ற கட்சியில் வருபவர்களை ஆதரித்து கொண்டு தன் கட்சியில் உள்ளவர்களை புறக்கணிப்பதாக அந்த நிர்வாகிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றன. வருங்காலங்களில் அந்த வேறொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய இயக்கத்திலே இருக்க வேண்டும். அந்த இயக்கத்தை சோதனை காலத்திலும் தலை நிமிர வைக்க வேண்டும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு.